கோவில் நிதியை எடுத்து நீங்கள் கல்லூரி கட்டுவதற்கோ திருமண மண்டபம் கட்டுவதற்கோ எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. சட்டமும் இந்து அறத்துறை சட்டமும் அதைத்தான் சொல்கிறது. ஏன் நீதிமன்றமே தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதாவது கோவில் வருமானத்திலிருந்து எடுத்து நீங்க கல்லூரி கட்டக்கூடாது. ஏற்கனவே ஒரு 4 கல்லூரியை திறந்துட்டீங்க. ஸோ அதனால இனிமே நீங்க எந்த கல்லூரியும் திறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவே பிறப்பித்திருக்கிறது. அப்படி இருக்கிற பட்சத்தில் இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு மேடையில ஒரு மிகப்பெரிய அறிவாளி போல பேசியிருக்கிறாரு. ஏன் கோவில் நிதியில எடுத்து கட்டக்கூடாதா? கோவில் நிதியில எடுத்து கட்டக்கூடாதுங்க. அப்போ பள்ளி கல்வித்துறை எதுக்கு இருக்கு? அப்ப அதுக்காக ஒதுக்கக்கூடிய நிதி எங்க போகுது? நீங்க கட்டுறதா இருந்தா அறநிலையத்துறை நிதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல கட்டலாம். அல்லது அறிவாலய நிதின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுல கட்டலாம். ஆனா பக்தர்கள் போடக்கூடிய அந்த காணிக்கைகளை எடுத்து நீங்க கல்லூரி கட்டுறதும், கார் வாங்குறதும், ஏசி வாங்குறதும், நல்லா மூக்கு பிடிக்க திங்கிறதும், இதுக்காக பக்தர்கள் காணிக்க போடல, இதுக்காக நன்கொடை வழங்கல.